My dear students, today is a happy day because of the Rocky Day. இந்த ராக்கி டேயை தொடங்கி வைக்கிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. எந்த நாய் ஒப்படைச்சது? டாக்டரியா? இந்தியாவில் இருக்கும் ஒவ்வொரு கல்லூரி முதல்வர்களுக்கும் நான் ஒன்று கூறிக்கொள்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் இயர்ல ஸ்டூடெண்ட் லவ் பண்றாங்க, செகண்ட் இயர்ல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, தேர்ட் இயர்ல 2 பிள்ளைங்களை பெத்துக்கிறாங்க. இதெல்லாம் இல்லாம கல்லூரியில சகோதரத்துவம் இருக்கணும்னா ஒவ்வொரு காலேஜ்லயும் ராக்கி டே அவசியம். இந்த ராக்கி டேவை பிரான்ஸ் நாட்டிலே சிஸ்டர் டே என்று கொண்டாடுகிறார்கள். சிவா, ஹாய்டா. அதோ பார், நம்ம கல்லூரி இளவரசன் வந்துட்டான். அவனால உங்க யாருக்கும் பிரச்சனை இல்ல, இருந்தாலும் சேஃப்டிக்கு கட்டிடுங்க. கட்டுங்கடி. என்ன இருந்தாலும் நம்ம நாட்டுல அண்ணன் தம்பிங்க நிறைய கிடைப்பாங்க. ஆனா தூய்மையான ஒரு அத்தாரை மிஸ் பண்றீங்களே. ஐயோ, ஒரு பையனை விட எல்லாருக்கும் ராக்கி கட்டுங்கடி. என்னடா எந்த பொண்ணுங்களும் நமக்கு ராக்கி கட்ட மாட்டேங்குது? சிஸ்டர் கிட்ட கேட்போம். ஜஸ்ட் a minute, don't feel. ஹாய். ஹாய். என்ன உங்க அண்ணா நினைச்சு ராக்கி கட்டுறீங்களா? முடியாது. ப்ளீஸ் கட்டுங்க. நோ. Why? பிகாஸ் நான் உன்னை லவ் பண்றேன். Oh. Okay. சரி, நீ தான் என்ன அண்ணனா நினைக்கல, நான் அது உன்னை தங்கச்சியா நினைச்சு ராக்கி கட்டுறேன். ஹேண்ட் ப்ளீஸ். ஓ சிவா, நோ, வேண்டாம். வாமா கண்ணு, என்ன விஷயம்? நாங்கெல்லாம் உங்களுக்கு ராக்கி கட்ட வந்திருக்கோம். ராக்கி கட்ட போறீங்களா? முதல்ல நான் கட்டுறோம். தாலி. எங்க போயிட்டாங்க அக்கா? கை நீட்டு. ஓ சாரி. Thank you. சிவா, எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. அண்ணனா இருந்து நீதான் எனக்கு உதவி செய்யணும். ஹாய்டா. என்னடா சோகமா இருக்க? யாராவது ராக்கி கீக்கி கட்டிட்டாங்களா? என்னடாச்சு? சத்தியமா சொல்றேன், காசு காசப்பட்டு உங்க பொண்ணு நான் காதலிக்கல. பெரிய போடா நாயே. மச்சான், பிரியாமல் எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும். அவங்க அப்பாக்கு எங்க லவ் தெரிஞ்சு போச்சுட்டா. இந்த வயசுல காதல் கேக்குதா? காதல் இனிமே நீ காலேஜுக்கு போக கூடாது. மீறி போன காலை உடைச்சிடுவேன், ஜாக்கிரதை. டே, என்னடா இதுக்கு போய்? எல்லாம் நான் பாத்துக்கிறேன். Good morning, sir. Hello. I am Shivraj, college student. I am Sudhakar Rao, Managing Director, Hindustan Steels. Oh, pleased to meet you. Sir, லட்டு சாப்பிடுறீங்களா? Thanks. சார், இன்னைக்கு லைஃப்ல ரொம்ப சந்தோஷமான நாள் சார். எனக்கு ஒரு தங்கச்சி கிடைச்சிருக்கா. உண்மையிலேயே நல்ல நாள் தான். ஒரு தங்கச்சியோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது ஒரு அண்ணனோட கடமை இல்லையா? ஆமாமா, கண்டிப்பா. தேங்க்யூ சார். லட்டு ஏன் உருண்டையா இருக்குன்னு பாக்குறீங்களா? லட்டும் உருண்டை, பூமியும் உருண்டை. எஸ், ரெண்டும் உருண்டைதா. லட்டு சின்ன உருண்டை, பூமி பெரிய உருண்டை. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. லட்டு உருண்டையா கடைக்காரன் செஞ்சா, பூமி உருண்டையா கடவுள் செஞ்சார். எஸ். சக்கரை மட்டும் இல்லைன்னா லட்டு வெறும் மா உருண்டை தான். அதே மாதிரி காதல்னு ஒண்ணு இல்லைன்னா பூமி வெறும் மண் உருண்டை தான். கரெக்ட். லட்டு உருண்டைக்கு ஸ்வீட் ரொம்ப முக்கியம், பூமி உருண்டைக்கு காதல் ரொம்ப முக்கியம். யுவர் கம்பேரிசன் இஸ் சூப்பர். அதனால தான் சார் சொல்றேன், பிரியாவோட ஸ்வீட் லவ் கெடுத்துறாதீங்க. அவளை சுந்தருக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. யாரா நீ? ஒரிக்கு ராஸ்கல், என் பொண்ணு கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு. இடியட். டிரைவர், வண்டி எடு. முறையா உங்ககிட்ட பொண்ணு கேட்டேன், நீங்க முறை தவறிட்டீங்க. நாங்க ஸ்டூடெண்ட்ஸ், முறைப்பட்டு என்ன செய்யறோம்னு நாளைக்கு பாருங்க.
வந்த? வாங்க சதீஷ். வாட்ச்மேன், அவங்க எல்லாரையும் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளியா? என்ன சதீஷ், பிரியா அவ்வளவுதான் இருக்காளா? ஓடி பாப்போம். டேய் நில்டா, என் பொண்ணை விட்டுடா. டேய் சிவம், இந்த ஜீப்ல போலீஸ் வருதுடா. நீ போய் ஆக வேண்டியது கவனி, போலீஸை நான் பாத்துக்கிறேன். போலீஸ் வருதா? வரட்டும், கொஞ்சம் வேடி பார்ப்போம். என் சர்வீஸ்ல எத்தனையோ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இவ்வளவு த்ரில்லிங்கா எந்த கல்யாணமும் பண்ணினதே இல்ல. முள்ள ஓட்டுறாம்பி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நிறைய போலீஸ் ஆயிடுச்சுன்னா மாமிக்கு யாரா பதில் சொல்றது? உள்ள ஓட்டுறாம்பி. ஐயரே, மாங்கல்யத்தை கொடுங்க. ஜிப் போடலீங்கண்ணா. இன்ஸ்பெக்டர் சார், ரவுடிங்களை வச்சு என் பொண்ணை கடத்திட்டு வந்தது இவன் தான்.
இவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். அரெஸ்ட் பண்றேன். இருங்கண்ணா. சரிங்கண்ணா. நாங்க ஒண்ணும் ரவுடிங்கும் இல்ல, இவரு பொண்ண கடத்தும் இல்ல. வேணா ஒரு பொண்ணே வருது, கேட்டுக்குங்க. யூ ராஸ்கல், என் பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டியா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவங்க விருப்பத்தை நிறைவேற்றி வச்சோம். நான் 2 பேரும் காதலிச்சாங்க, சேர்த்து வச்சோம். தப்பா? கரெக்டோ கரெக்ட். இளம் சிட்டுகள் சந்தோஷமா இருக்கட்டும். என்னையா கரெக்ட் கரெக்ட்? ஒண்ணும் தெரியாத சின்ன பொண்ணு அவளை கடத்திட்டு வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கா. இது நியாயமா? கரெக்டோ கரெக்ட். நியாயமே இல்ல. ஏய், நீ என்ன நான் சொல்றதுக்கும் தலையாட்டுற, இவரு சொல்றதுக்கும் தலையாட்டுற? நீ என்ன தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையா? கரெக்ட். தம்பி, தஞ்சாவூர்னு மட்டும் சொல்லிடாதப்பா, அப்புறம் தலை ஆடிக்கிட்டே இருக்கும். டேக்கிட்ட பொண்ணோட ஏஜ் சர்டிபிகேட். பொண்ணுக்கு வயசு 21. விரும்பின பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சட்டப்படி தப்புங்களானா? கரெக்ட் கரெக்ட். தப்பே இல்ல. உங்க அப்பா இருக்காரு, அவரு சட்டத்தை அக்கு வேறு ஆணி வேறா பிச்சு பிச்சு வச்சவரு. அவர் மகன் நீ. நான் உங்ககிட்ட போய் சட்டத்தை பத்தி பேச முடியுமோ? கரெக்ட் கரெக்ட். அச்சடியே கொடுங்கப்பா. பொண்ணு பிள்ளை வாங்க இங்க. வாங்க வாங்க வாங்க. நல்லா இருங்க நல்லா இருங்க. என்னைய அச்சரிய போடுற? அச்சத்தை தான் போடுவாங்க. கை கொண்டாங்க, பிடிங்க, போடுங்க. போய் வாழ்த்துங்க மாமா. போங்கடா. தேங்க்யூ மேன், தேங்க்யூ. அஜிப் போட்டுருக்கு. கரெக்ட் கரெக்ட். சுந்தர், சிவாவுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவன் மட்டும் இல்லைன்னா நம்ம கல்யாணமே நடந்திருக்காதுல்ல. எஸ், இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு கிடைச்சதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். டச் பண்ணாத. நீயா சொன்ன? வேற யாரு? உங்க இம்சை தாங்க முடியலடா. இந்த நேரத்துல கட்டில் என்ன பண்றீங்க? பாரு மச்சி, அங்க பார். வாங்க பிரதர். இதெல்லாம் உங்க வேலை தானா? சாரி நண்பா, காலேஜ்ல படிக்கிற பசங்க லவ் பண்றதுதான் லைக், வேற எதுக்கும் லைக் இல்லன்னு யாரும் சொல்லிட கூடாதுல்ல. படிக்கும் போது காதல் வரலாம், ஆனா அந்த காதல்னால படிப்பு கெட்டு போயிடக்கூடாது. ஒண்ணு இல்ல, உன்னோட ப்ராப்பர்ட்டிய வேற யாரும் தட்டிட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக உன் பேர்ல அவளை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். இப்ப நீ ஃபைனல் இயர் படிக்கிற, நல்லா படிக்கணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும். உனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்ச பிறகுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட். டேடே சிவா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் நைட் கேன்சல்மா. மாப்பிள்ளைக்கு புக்கு கொடுங்க. இந்தா படி படி. இந்தா நீ படி. இந்தா இத படி. இந்தா படி. படி படிங்க. சுந்தர் பிரியா மேட்டரை சால்வ் பண்ணிட்டேன். ஏன் மேட்டர் இப்போ? என்ன மேட்டர்? அதான் நம்ம லவ் மேட்டர். அலையறாப்பார் எல்லாம் சுத்தி சுத்தி மேட்டருக்கே வராளுங்கடா. ஐயா ரம்பம் போ. சிரிக்காதீங்க, நாளைக்கு பாருங்க அவன் நான் என்ன பண்றேன்னு. காதலுக்கு ஜே, காதலுக்கு ஜே, காதலுக்கு ஜே, காதலுக்கு ஜே. காதலை வாழ விடுங்கள், காதலை வாழ விடுங்கள். காதல் துரோகியே ஒழிக, காதல் துரோகியே ஒழிக. காதல் காதல் காதல், காதல் காதல் காதல். காதல் இல்லையே காதல் காதல் காதல். காதல் இல்லையே காதல் காதல் காதல். காதலுக்கு ஜே, காதலுக்கு ஜே. காதலை வாழ விடுங்கள், காதலை வாழ விடுங்கள். காதலுக்கு ஜே, காதலுக்கு ஜே. காதலை வாழ விடுங்கள், காதலை வாழ விடுங்கள். காதல் 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 காதல். என்னப்பா அது கும்பல்? எதுக்கு சத்தம் போடுறாங்க? நான் சொன்னலமா காலேஜ்ல ஒரு ஜோல்ஸ் பார்ட்டின்னு. இதாமா அது. இந்த பொண்ணு பார்த்தா அப்படி தெரியலையாடா? நல்ல பொண்ணு மாதிரி இருக்கா. அச்சோ, நம்பிராதீங்க. நடிக்கிறா பாருங்க. ஓ, இதான் அந்த போன் பார்ட்டியா? அடேங்க அப்பா, நான் எப்படி அணி வேணும் நினைச்சனோ அதே மாதிரி இருக்காங்க. அழகா, கலரா, ஸ்லிம்மா, செகப்பா, உன் ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி. அப்புறம் என்ன, காதலிக்க வேண்டியதானே? எல்லாம் ஓகே, இருந்தாலும் இந்த பார்ட்டி நமக்கு செட் ஆகாது. ஏன்னா ஏன்னா நம்ம காதல்னாலே பிடிக்காது. விட்டுற. சுந்தரம் பிரியாவும் ஒருத்தர் காதலிச்சாங்கன்னு நீ தானே கல்யாணம் பண்ணி அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்ச. ஆமா, 2 பேரும் ஒருத்தர் காதலிச்சாங்க, நான் சேர்த்து வச்சேன். இங்க அப்படி இல்ல, ஒன் சைடு, ஒரு தலை காதல். எனக்கு உன்ன பிடிக்கவே பிடிக்காது. பிடிக்கல. உனக்கு என்ன பிடிக்கல? ஆமா. ஏன் தெரியல. இன்னைக்கு நீ இதே இடத்துல எல்லாரும் முன்னாடியும் ஐ லவ் யூன்னு சொல்லணும். இல்ல நான் இதே இடத்துல உங்க வீட்டு வாசல்ல ஒண்ணாவதா இருந்து செத்து போவேன். செத்து போடுவியா? ஆமா. தேங்க்யூ மேன், தேங்க்யூ. சீக்கிரமா அதை பண்ணு, காலேஜ்ல ஒரு நிமிஷம் குறையும். காப்பாத்துங்க. சிவா, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லடா. ஆவண்டா அந்த பொண்ணு உன்னை தேடி வந்திருக்குல்ல, ஏன்டா அப்படி பண்ற? பாவம் ஈவன் பாத்தீங்கன்னா உங்க தலையில ஏறி டான்ஸ் ஆடுவா. நீங்க உள்ள போங்க.
போங்க. என்னங்க கலாட்டா? கலாட்டா இல்ல சார், போராட்டம். என்ன போராட்டம்? காதல் போராட்டம். போராட்டம் நடத்தணும்னா எங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். மூணு நோட்டீஸ் கொடுத்திருக்கேன் சார். ஜிம்ல ஒண்ணு, பிரின்சிபல் ரூம்ல ஒண்ணு, டெலிபோன்ல ஒண்ணு. நீ யாருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாலும் சரி, நோட்டீஸ் கொடுத்திருந்தாலும் சரி, இந்த வீட்டுக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். வெயிட் சார், இது காதல் பிரச்சனை. ரெண்டு உள்ளங்களோட காதல் கதை. இதுல நீங்க ஏதாவது தலையிட்டு எங்களை பிரிக்க முயற்சி பண்ணீங்க, EPCO 209 செக்ஷன் படி கேஸ் போட்டு உங்களை ஜெயிலுக்குள்ள தள்ளிடுவேன். இங்க போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணது யாரு? நான் தான் சார். உங்க பேரு? சிவா. என்ன பண்றீங்க? படிக்கிறேன் சார், இந்த ஜொல்லு படிக்கிற காலேஜ்ல தான். தம்பி, எனக்கு தெரிஞ்சது காவல் சட்டம். இங்க நடக்கிறதோ காதல் சட்டம். காதல் சட்டத்தை பத்தி காவல் சட்டத்துக்கு தெரியாது, காவல் சட்டத்தை பத்தி காதல் சட்டத்துக்கு தெரியாது. அவ என்னடானா என்னையே கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன்றா. நீங்களே சமாளிச்சுங்க, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஐம் சாரி. தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப மரியாதையான பையனா இருக்கீங்க. என்ன காதல் போராட்டமா? அதுவும் நடு வீதியில. வெரி குட் வெரி குட். வருமா, நான் உங்க அம்மாவை காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிட்டேன். என்கிட்டயே காதலை பத்தி எப்படி 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 3 இடத்துல நோட்டீஸ் கொடுத்திருக்கேங்கிற. என்ன எங்க கலாட்டான்னு கேட்டா என் மேலே கேஸ் போடுவோன்ற. ஐயோ, அட என்னம்மா, கொற்ற மலையில போய் நனைஞ்சிட்டு வந்திருக்கே, உனக்கு ஜுரங்கிற வந்தா என்னால தாய்க்க முடியுமாடா? பையன் எப்படி? நல்ல குடும்பம், நல்ல அம்மா, நல்ல பையன். ஆமா, பொதுவா பொண்ணுங்க பின்னாலதான் பசங்க லோ 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 லோன்னு அலைவானுங்க. இங்க எல்லாமே உல்டாவா இருக்குதே. நீ உண்ணாவிரதம் இருக்கிற, மழையில் நினைச்சு பாட்டு பாடுற, என்னென்னமோ பண்ணி பாக்குற, பையன் அசைய மாட்டேங்கிறானே. ஐ திங்க் இஸ் கிரேட். தேங்க்யூ டாடி. குட் செலக்ஷன்மா. நானே தேடி இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு பையனை பிடிச்சிருக்க முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன், அவன் தான் எனக்கு மாப்பிள்ளைன்னு. இதுல அவ ஏதாவது தகராறு பண்ணா குண்டு கட்டையா தூக்கிட்டு வந்து கட்டா தாலி என்ன கட்ட வைப்பேன். ஓகே. யே தேங்க்யூ. ஹலோ ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். என்னமா கண்ணு, தாலியா? லைசன்ஸ் கல்யாணத்தை நடத்தி வச்சாருங்க, அதுக்கப்புறம் முக்கியமா எதை நடத்தி வைக்கணுமோ அது நடத்தி வைக்கலையே. என்ன பசங்கமா இவங்க? உன்னை பார்த்தா பரிதாபமாவும் இருக்கு, அதே நேரத்துல கழுகு நம்மளுக்கு டெம்பரேச்சர் ஏறி போயிருது. வாழ்க்கையில கல்யாணமா கண்ணு முக்கியம், ஃபர்ஸ்ட் நைட் தான் கண்ணு முக்கியம். நம்ம ஒண்ணு பண்ணலாமாடா? எங்க மச்சான், ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நாங்க 2 பேரும் ஒத்திக்க பாத்துக்கிறோம், அப்புறம் அரங்கேற்றத்துக்கு ஒரு வசதியா இருக்கும் இல்ல? என்ன மச்சான், நம்ம காலேஜ் ரோமியோ இன்னைக்கு காலையில இருந்து என் கண்ணிலே படல. அவன் பேர் அவன் கண்ணில் மாட்டுறான், பெரிய சுட்டி தப்பிச்சு லோ லோன்னு அழிஞ்சு நிற்கிறான். சிவா, அவனை பார்த்தா பாவமா இருக்குடா. ஏன்? என்னடா கையில ஸ்வீட்டை கொடுத்துட்டு சாப்பிடணும்னு சொன்னா எப்படி மச்சான்? மச்சான் போனா போதும் மச்சான், ஒன்லி ஒன் டே கன்சிடர் பண்றா. அப்படின்றீங்களா? ஏற்பாடு பண்ணிடுவோம்.